எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு, மீன் வறுவல். அப்படியே பாருங்கள் நண்பர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல். இது என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணாங்கருத்த மீன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணாங்கருத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். காணாங்கழுத்தையா? ஸோ காணாங்கழுத்த மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஊரில் பார்த்தீங்கன்னா அயலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அயலை மீன் தானே? அயிலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க சாப்பிட்லாம். கத்திரிக்காய்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். எனக்கு ஒரு தலை துண்டு போட்டாங்க எங்கள் வீட்டில். பாருங்கள் நண்பர்களே, அதெல்லாம் எடுத்து இப்படி உரமாக வச்சுருவோம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, எப்பொழுதுமே குழம்புலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக டேஸ்ட்டாக வைப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சரியான டேஸ்ட்டில் வச்சுருப்பாங்கன்னு நம்புகிறேன். சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆஹா, சும்மா சொல்லக்கூடாது நண்பர்களே, வேற லெவல் டேஸ்ட்டு. செம்மையாக வச்சுருக்காங்க. அப்படியே மீன் எப்படி இருக்குன்றதையும் சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆஹா, காணாங்கருத்து எப்பொழுதுமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட் நண்பர்களே. அதில் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணேன் என்னது வடவமா? எப்போதும் வைக்கிற குழம்பு தான். மீன் குழம்புக்கு வடவம் இல்லாமல் நான் மீன் குழம்பு வைக்க மாட்டேன். எப்போதும் வைக்கிற மாதிரி வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சோம். நண்பர்களே, எங்கள் வீட்டில் எப்போ குழம்பு வச்சாலும் வடவும் போட்டு குழம்பு வைக்கிறது வழக்கம். மீன் குழம்புனாலே நீங்களும் உங்கள் வீட்டில் வடவும் போட்டு தாளித்து குழம்பு வச்சு பாருங்கள் நண்பர்களே, அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் மாங்காய் போடாமல் வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. கரெக்டாக பாருங்கள் நண்பர்களே, எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி இருக்குது. எண்ணெயில் அதிகமாக தாளிச்சிட்டியா? எண்ணெயில் கொஞ்சம் நேரம் கத்திரிக்காயை போட்டு நல்லா தாளிச்சதுனால குழம்பு சரியான டேஸ்ட்டு நண்பர்களே. அட்டகாசமாக இருக்குது நண்பர்களே. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், உங்களுக்கு காணாங்கருத்த மீன் பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா காணாங்கருத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே. காணாங்கருத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெஷ் காணாங்கருத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இப்போ நான் வாங்கிட்டு வந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது. அதாவது போட்டில் இருந்து மீனை இறக்கும் பொழுது அங்கே நேரடியாக போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் நண்பர்களே. ஸோ ஃப்ரெஷ் மீனுன்றதுனால சரியான டேஸ்ட்டு. ஆஹா, அருமை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா காணாங்கருத்த கருவாடு அவ்வளோவா நல்லா இருக்காது தானே? ஆமாம். ஏன்
நண்பர்களே, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காணாங்கருத்த கருவாடெலாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. காணாங்கருத்த கருவாடே பார்த்திங்கன்னா மீன் தான் டேஸ்ட்டு. காணாங்கருத்த கருவாடு வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பா, ஆனால் அரிக்கும். கரெக்டா? முடிஞ்சா இன்னொரு நாள் உங்களுக்கு காணாங்கருத்த கருவாடு வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு அது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் நண்பர்களே. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய பேர் வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்களுக்கு காணாங்கருத்த மீன் பிடிக்குமா, குழம்பு பிடிக்குமா, இல்லை காணாங்கருத்த கருவாட்டு குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே. கொஞ்சமாக குழம்பு மட்டும் வையும். ஆஹா, அருமையான சாப்பாடு நண்பர்களே, சும்மா சொல்லக்கூடாது. மீன் பாருங்கள் நண்பர்களே, காணாங்கருத்த வறுவல் அது குழம்பு மட்டும், இன்னும் குழம்பு மட்டும் போதும். ஆஹா, வேறு லெவல் டேஸ்ட் நண்பர்களே. வேறு லெவல். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மீனோட தலை அதிகமாக விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனோட தலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மீன் வந்து பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் டேஸ்ட்டு. நிறைய பேருக்கு கெளுத்தி மீன் ரொம்ப பிடிக்காது. சில பேர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கெளுத்தி மீன் வந்து ஒரு விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கெளுத்தியோட தலை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும். வயசானவங்கலாம் பார்த்திங்கன்னா கேட்டு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, மீனோட தலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். மீனில் இருக்கிற சத்தை விட மீன் தலையில் தான் அதிக சத்தே இருக்குது நண்பர்களே. சாதாரணமாக ஆட்டுக்கறி வாங்க போனாலுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு தலைக்கு மட்டும் ஒரு கூட்டம் இருக்கும். ஆட்டுக்கறி வாங்குறத விட ஆட்டு தலை வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, நான் இது வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு தலை பிடிக்காது நண்பர்களே, சும்மா சொல்லக்கூடாது. மீன் தலை எனக்கு பிடிக்கும், ஆட்டு தலைலாம் எனக்கு பிடிக்காது. ஆனால் சாப்பிட்டவங்க சொல்லுவாங்க ஆட்டுத்தலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து மீன் தலை நான் சாப்பிடுவேன், மற்றபடி ஆட்டுத்தலை அதெல்லாம் எனக்கு பிடிக்காது நண்பர்களே. அப்படியா? அவ்வளோதான் நண்பர்களே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஐ எம் கர்ணா. டாட்டா, see you.